வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த விஷன் வகுப்பிற்கு நம்மளோட நமது குரு ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இங்க சூட்சமாக எழுந்தருள வேண்டும். எழுந்தருளி இந்த வகுப்பினை அவர் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். மேலும் அதற்கான நன்மைகளை எல்லாம் அவர் நம் அனைவருக்கும் அளிக்க வேண்டுமாய் அவரை பணிவன்போடு வேண்டி இந்த வகுப்பை துவங்குவோம். வாழ்க வளமுடன். யோகமும் அணிந்த மாண்பு குணநல பேரு மற்றும் சமுதாய நலனுக்கான யோகா. என்னோட பேர் ப்ரொஃபசர் அமிர்தா. நான் வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில PhD ஸ்காலரா இருக்கேன். பம்பல் முத்தமிழ் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக அரங்களாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வுல நம்ம ஆசை சீரமைத்தல் பற்றி பார்க்க இருக்கோம். இதோட அஜெண்டா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆசை சீரமைத்தல், ஆசை எழுவதற்கான காரணங்கள், மூவகை ஆசைகள், மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள், பற்றுகள் மற்றும் பற்றின்மை, பேராசை மற்றும் நிறைமனம், ஆசை சீரமைத்தல் பயிற்சி அட்டவணை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓர்வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஆசை ஏன் எழுது, அதுக்கான காரணங்கள். பொதுவா உலகத்துல 3 வகை ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை பத்தி விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எத்தகைய ஆசைகள் நம்மளுக்கு வருது, அது நன்மையான ஆசைதானா, கட்டாயம் அது மதிக்கப்பட வேண்டிய ஆசையா இருக்குதா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்க இருக்கோம். அப்புறம் உலக பொருட்களின் மீதான பற்று மற்றும் பற்றின்மை ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள், பேராசையை விடுத்து எப்படி நிறைமனதோட வாழ்வது அப்படின்ற அவசியத்தையும் இந்த பாடத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்லாம நமது ஆசைகளை பட்டியலிட்டு அவற்றை சீரமைப்பதற்கான ஒரு நேரடி பயிற்சி அட்டவணையை வழங்கி நம்மளுக்கு இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசை சீரமைத்தல் இந்த பாடத்தின் நோக்கம் என்னன்னா, மனித மனத்தின் ஆசைகள் எவ்வாறு எழுகின்றன என்பதற்கான அடிப்படை காரணங்களை உணர்ந்து தெளிவு பெறுதல், பல்வேறு வகையான ஆசைகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை முறைப்படுத்தி சீரமைக்க கற்றுக்கொள்ளுதல், வாழ்வில் நன்மை அளிக்கும் ஆசைகளை தேர்ந்தெடுத்து மதித்து நடக்கவும், பேராசையை விடுத்து நிறைமனத்துடன் வாழவும் பழகுதல், பற்று மற்றும் பற்றின்மையின் தன்மைகளை புரிந்து கொண்டு அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுதல், இதெல்லாம் இதோட நோக்கமா நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஆசை சீரமைத்தல். ஆசைன்னா என்ன, ஆசை எழ காரணம் என்ன, மூவகை ஆசைகள் என்ன, உறவும் துறவும் அப்படின்றது என்ன, மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள், பேராசை, நிறைமனம், ஆசை சீரமைத்தல் பயிற்சியும் அதில் செயல்முறையும், இதெல்லாம் நம்ம ஆசை சீரமைத்தல் டாபிக் கீழே பார்க்க இருக்கோம். இப்ப ஆசை, உலகத்துல பிறந்த ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசையோ நிறைய ஆசைகளோ இருந்துட்டேதான் இருக்கு. ஆசை இல்லாத யாரா இருக்காங்கன்னா இல்லவே இல்லை. ஆசை இல்லாத மனுஷனே உலகத்தை இல்லைன்னு சொல்லலாம். அப்போ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஆசைதான். இறைவனை உணர வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆசைதான். அப்ப ஆசை இல்லாம நம்ம இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ முதல் சொல்லிருக்காருல, ஆசையை ஒழியுங்கள், ஆசையை ஒழித்தால் இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா ஆசையை சீரமைக்க சொல்றாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அதாவது புத்தர் சொன்னது பேராசையை தான் ஒழிக்க சொன்னாங்க, ஆசையை ஒழிக்க சொல்லல, பேராசையை ஒழியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம இன்பமா வாழலாம் அப்படின்றாங்க. அந்த இன்பமா வாழ்றதுக்கு ஆசை சீரமைத்தல் பயிற்சி நம்மளுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆசையை பத்தி பார்த்துட்டோம். ஆசையினோட வேறு பேர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவா அப்படின்னு சொல்லுவாங்க, பற்று, இச்சை, வேட்கை, காமம், காமியம், வேண்டுதல், இதெல்லாமே ஆசைக்கு இருக்கிற வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதனால ஆசை எழுது அப்படின்னா, உயிர் வாழுதல். இப்ப நம்ம வாழணும், அந்த உயிர் வாழணும்ன்ற காரணத்தால நம்மளுக்கு என்ன வருது, சில தேவைகள் வருது. பசி எடுக்குது, சாப்பிடுறோம், இப்ப ட்ரெஸ் வேணும், வீடு வேணும், இதெல்லாம் வேணும் இல்லையா? அப்போ அந்த உயிர் வாழ்தல் என்ற காரணத்துக்காக தேவை வருது. அந்த தேவையினால நிறைய ஆசைகள் வருது. இப்ப நான் பசிக்குது சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப ருசியான உணவா நான் சாப்பிடணும், இல்ல காரசாரமா சாப்பிடணும், இல்ல அறுசுவை உணவு சாப்பிடணும், இல்ல எனக்கு ஒரு சத்துமிக்க உணவா சாப்பிடணும், இதெல்லாம் ஒரு ஆசை தானே. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும், எனக்கு இந்த மாதிரி இவங்க சமைச்சா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இதனால என்ன பண்ணுது, அப்ப உங்க பசின்ற தேவை வரும்போது ஒரு ஆசை வருது, இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அப்போ உயிர் வாழ்தல் அப்படின்றதே என்னது, ஆசைக்கு ஒரு மூல காரணமாக அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன பண்ணுது, இயற்கை துன்பங்கள் சில அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. மனிதன் உயிர் வாழ்வதனால் ஏற்படும் இயற்கை துன்பங்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வருது, பசி, தாகம் வருது, உடல் வெப்ப தட்ப ஏற்ற தாழ்வு. இப்ப வெயிலுக்கு பாத்தீங்கன்னா ஏசிலேயே இருந்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்கேயாவது ஒரு மரம் அசைஞ்சாலும் ஒரு ஜில்லுன்னு காத்தடிச்சா வெளியே இயற்கையா கிடைக்கும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு நம்மளுக்கு. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுனால நம்மளுக்கு என்ன வருது, ஒரு துன்பங்கள் வருது. அப்புறம் உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தினால துன்பங்கள் வருது.
இப்ப இதை நிறைவு செய்யணும்னா என்ன பண்றது, ஒரு தேவை உணர்வு நம்மளுக்குள்ள ஏற்படுது. அந்த தேவை உணர்வோட எழுச்சி தான் ஆசையா வந்து சொல்லப்படுறாங்க. அப்போ உயிர் வாழ்தல் என்ற காரணம் தான் ஆசைக்கு மூல காரணம், இச்சை என்பதே தேவை உணர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஞானம் வாழ்வுன்ற இதுல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆசைகள் இருக்குன்னா, பொன்னாசை. பொன்னாசைன்னா என்னன்னா, அந்த பணம் சம்பந்தப்பட்ட எல்லாமே பொன்னாசை தான். இப்ப நம்ம வந்து எது வாங்கினாலும் ஒரு பணத்தை வந்து மதிப்பீடு செய்யறது எல்லாமே பொன்னாசை அப்படின்னு சொல்றாங்க. அது கோல்ட மட்டும் குறிக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணுமோ, எதெல்லாம் நம்மளுக்கு தருமோ அதை சம்பந்தப்பட்ட ஆசை எல்லாமே என்னது, பொன்னாசை அப்படி சொல்றாங்க. பெண்ணாசை அப்படின்னு என்னன்னா, ஒரு பெண் வந்து ஒரு மனைவியாக மட்டும் இல்லாமல் ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, எல்லா நிலைகளிலும் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் இருந்தா அந்த வீடு வந்து ஒரு குடும்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்கள் வந்து படிச்சாங்கன்னா அது ஒரு பல்கலைக்கழகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பெண் வந்து என்னது, ஒரு மனைவியாக மட்டும் அல்லாமல் எல்லா ரோல்லயும் அவங்க இருக்கும் போது அந்த பெண்ணாசை வருது. இப்ப வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்தோடனே ரொம்ப டயர்டா வராங்க. அவங்க நினைக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா ஒரு காஃபி போட்டு கொடுப்போம், நம்ம வரத்துக்குள்ள இந்த வேலை எல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்கோம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு ஆசை வருது, அந்த பெண் குழந்தை வேணும்ன்ற ஆசை வருது இல்லையா. அப்ப இந்த மாதிரி பெண் வந்து எல்லாரும் பெண்ணாசை எப்படின்னா ஒரு என்ன சொல்றாங்க, முறையற்ற பால் கவர்ச்சியில வரக்கூடிய ஆசைகள் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இல்லை, பெண் என்பது வந்து ஒரு தேவையின் அடிப்படையிலையும் பெண்ணாசை வருது. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து அந்த அம்மாக்கு வந்து பெண் குழந்தை இல்லை, சோ பெண்ணாசை வந்து வருது அவங்களுக்கு. சோ அதே மாதிரிதான் இப்ப எங்கேயுமே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஒரு வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்கள் இருந்தாலே வந்து என்ன ஆகும், ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு தெய்வீக உணர்வோட இந்த இருக்கும். இப்ப எல்லாமே என்னது, ஒரு 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 விஷயம் வந்து ப்ராப்பரா அங்க வந்து எங்கிறதுக்கு வந்து ஒரு பெண் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த பெண்ணாசை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்புறம் வந்து மண்ணாசை. மண்ணாசை என்னது, ஒரு லேண்ட் வேணும், எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மண்ணாசை. இப்ப இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா அளவோடு இருக்கணும். பொன்னாசை வேணுமானா வேணும் தான், பெண்ணாசையும் வேணும் தான், மண்ணாசையும் வேணும் தான். இந்த ஆசை வந்து என்னது, தேவையை ஒட்டி இருந்தா தப்பில்ல. இப்ப தேவைக்கு அதிகமா இருக்கும் போது அங்க துன்பங்கள் விளையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் வந்துட்டே இருக்கு. ஒரு லெவல்ல வந்து என்னோட தேவையெல்லாம் வந்து நிறைவாயிடுது. இருந்தாலும் நிறைய பணம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம சேரிட்டி செய்யலாம். இப்ப எனக்கு நிறைய தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, என்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எனக்கு கிடைக்குதுன்னா அந்த சேரிட்டியை நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அங்க என்ன ஆகும், நிறைவு இருக்கும், அமைதி இருக்கும். இல்ல இது எல்லாமே நான் வச்சுக்கிட்டே என்ன ஆகும், எனக்கு ஒரு பய உணர்வு ஏற்படும். அந்த பய உணர்வு யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, இதை யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க பேர்ல வந்து சொத்து இல்லாம மத்தவங்க பேர்ல வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சில பயங்கள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்னது, இது அளவோட இருக்கும்போது நம்மளுக்கு துன்பம் இல்ல, மன நிறைவும் ஒரு இன்பமான வாழ்க்கை அமைதி. இது அளவுக்கு அதிகமாக போகும்போது துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னாகும், இந்த பணமே வந்து நான் ஒரு அடிக்டா மாறி அதை வந்து பொருளை ஈட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம உடல் நலத்தை கெடுத்துட்டு குடும்ப அமைதியை கெடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து கெடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது அளவோட வந்து பொன்னாசை வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த முறையா வந்து நம்ம வந்து இந்த ஆசையை வச்சுட்டு அதை நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணாசை அப்படின்றது என்னது, அந்த பெண் என்பவளை வந்து எல்லா எல்லா வந்து எல்லா ரோல்லையும் அவங்க வந்து அந்த தேவை வந்து கரெக்டா ஃபுல்ஃபில் ஆகும்போது நல்லா இருக்கும். இப்ப ஒரு ஆண்மகன் இருக்காரு, அவருக்கு சரியான வயதுல வந்து பெண் கிடைக்கல, சமூகத்துல வந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு பெண் கிடைக்கலன்னும் போது அந்த ஆண்மகன் துன்பப்படுவார். என்னடா எல்லாருக்கும் நம்ம வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னும் போது அது கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லாம எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் போது ஒரு பெண்ணாசை வந்து அங்க பூர்த்தி ஆகும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னும் போது அங்க என்ன ஆகும், அம்மா இல்லைன்றதப்ப அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அங்க வராது இல்லையா. அப்ப பெண்ணாசை வந்து எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் வந்து இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கும். ஒரு அம்மா வந்து இருக்கிறது, ஒரு சகோதரி இருக்கிறது, ஒரு வீட்டுல சில மாமியார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தன்னோட பொண்ணை வந்து அவங்களோட மருமகளை வந்து தன்னோட மகள் மாதிரியே கருதுவாங்க. அப்ப வந்து உண்மையாவே அம்மாவா மாமியாரெல்லாம் தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறது. அப்பெல்லாம் என்ன ஆகும்னா இந்த ஃபுல்ஃபில் பண்ண அந்த குழந்தைங்களை நல்லா பாத்துப்பாங்க, நம்மளை விட குழந்தைங்களை நல்லா பாத்துப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே இருந்தது. அந்த இடத்துல அது கரெக்டா இருக்கணும். அங்க வந்து எப்ப வந்து இதுக்கு கான்ட்ரவர்சி வருதோ அங்கெல்லாம் அது என்ன ஆகுது, அளவுக்கு மீறி முறை மாறி போகிறதுல அங்க துன்பங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம கரெக்டா வந்து அந்த ரோல் வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம வச்சுக்கும் போது அங்க துன்பம்
துன்பம் வராது. இப்ப மண்ணாசை என்னது, நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் வாழ்றதுக்கு, நல்ல வீடு, நல்ல சூப்பரான ஒரு வீடை வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடு கொடுத்துட்டாங்க. 10 வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிறைய பேரு பாக்குறாங்க, எனக்கு வாடகை ஒரு வீடு போதும், மீதி எல்லாம் வாடகை விட்டுலாம். ஓகே, வாடகை விடலாம், தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாடகை விட்டு அது மூலியமா இன்கம் வருது, ஓகே தான். பட் அதை என்ன பண்ணணும், ஒரு அரை வழியில வந்து அந்த வாடகையினால வரக்கூடிய அந்த பணம் வந்து எனக்கு ஒரு அரை வழியில வரணும். அது இல்லாம வந்து பாக்குறாங்க, ஒரு 9 டபுள் பெட்ரூம் வீடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஏரியால வந்து அந்த டபுள் பெட்ரூம் வீடு எவ்வளவு ரேட் விற்கிறாங்கன்னு பாக்குறாங்க. ஒரு 15,000 ரூபாய்னா இவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீடு வந்து இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே 15,000 ரூபாய்க்கு விடுறாங்க, ஒரு 18,000 ரூபாய்க்கு விடுறாங்க. அப்படி விடாம அவங்க 15,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க, எனக்கு 9 வீடு இருக்கு, பரவாயில்ல, நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு விடுறேன் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல. இப்படி நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்மளுக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கிறோம். இப்ப நம்மளுக்கு 9 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கல்ல காடு, அதை நம்ம ஒழுங்கா முறையா பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப கம்மி ரெண்ட்ல இருக்கவங்க நம்மள வாழ்த்திட்டு இருப்பாங்க இல்லையா, பரவாயில்ல, மத்த இடத்துல எல்லாம் வந்து 15,000 20,000, இவங்க பரவாயில்ல 10,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம டெனன்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அப்பப்ப வந்து அப்பெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறது, அவங்க வந்து துன்பப்படாதவரை நம்ம நடந்துக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், வந்து கரெக்டா பண்ணும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வீடு இருந்தா கூட அது நம்மளுக்கு ஒரு நிறைவும் திருப்தியும் அல்லது ஒரு பிளஸ்ஸிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாம இதை நம்ம வந்து எப்ப வந்து அளவு முறை மீறி நம்ம வந்து இதுல வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தா எனக்கு வீடு இருக்கு, நான் வந்து ஹவுஸ் ஓனர் அப்படி சொல்லி நிறைய டாமினேட் பண்ணுவாங்க. தண்ணிக்கு காசு வாங்குவாங்க, ஈபி வந்து கவர்மெண்ட் ஒரு ரேட் இருக்கும், இவங்க ஒரு ரேட்டு வைப்பாங்க. அதெல்லாம் மனசு கஷ்டத்தோடு கொடுக்கும்போது அந்த சாபனைகள் நமக்கு அதிகமா வரும். சோ அந்த மண்ணாசை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எத்தனை வீடு வேணாலும் வச்சுக்கலாம், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரை வழியில நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும். அது வந்து வரக்கூடிய நன்மைகளை. அப்ப 3 வகை ஆசைகள் வந்து எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஆசையை வந்து என்ன பண்ணும், அளவு முறையோட நம்ம வந்து அந்த ஆசையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆசையை வந்து ஒழிக்க முடியாது, ஒழிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாங்க. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதியுடனே பயன்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மண்ணில தான் வாழ்றோம், ஒரு பெண் துணையோட தான் வாழறோம். நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கே ஒரு பெண் துணை இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லையா. இப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போறோம்னா ஒரு லேடிஸோட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு இல்லையா. ஒரு ஜென்ஸ் கிட்ட போய் நம்ம சில விஷயங்களை பேச முடியாதுல்ல, அப்போ பெண்கள் வந்து கண்டிப்பா தேணும். இப்ப பெண் துணை வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் தேவைப்படுது. அப்போ அதுதான் இப்போ மண் மீது ஒரு பெண் துணையால் வாழும்போது என்ன வேணும், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் எல்லாமே வேணும், அதுக்கு தேவையான பணங்கள் வேணும். அப்ப பொன் கொண்டே வாழ்கின்றோம், அப்ப மாற்றுவதே மூவாசை. இந்த ஆசை எதுக்கு மாத்தணும், அப்ப மதியுடனே பயன்கொள்வோம். இந்த இடத்துலதான் மகரிஷி சொல்றாங்க, மதியுடனே பயன்கொள்வோம்னா இதுல அளவு முறை மீறாம இதை பயன்படுத்திட்டோம், நம்மளுக்கு துன்பம் இல்ல, நிறைவான இன்பமாக வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆசைகளை வந்து ஒழுங்குபடுத்துவதுதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி. இப்ப நம்ம 3 ஆசையும் பார்த்தோம் இல்லையா, நம்ம இதுல இருக்க நெகட்டிவ் பார்த்தோம், இதுல இருக்க பாசிட்டிவ் பார்த்தோம். இதை நம்ம சீரமைச்சுக்கலாம். இதை வந்து வேணாம் நம்ம ஒழிக்க முடியாது. இந்த ஆசை எனக்கு வேணாம்னு சொல்லணும், எனக்கு பொண்ணு வேணாம், இல்ல எனக்கு வந்து பெண் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு வீடு வேண்டாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வேணும், ஒரு அளவு முறையோடு இதை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதோட பயன்களை வந்து நம்ம முழுமையாக அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுதான் நம்ம ஆசை சீரமைத்தல் பயிற்சி. அப்ப வந்து மகரிஷி சொல்லுவாங்க, மண்ணுலகம் வந்து யாருக்குமே சொந்தம் இல்லை, இது எல்லாருக்கும் வந்து சொந்தமானது. உலக சமாதானம்ன்ற புக்ல எழுதியிருப்பாங்க. அந்த மண்ணுலகத்துல இருந்து வரல எல்லாம் வருது, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுமே நம்ம பூமியில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. நம்மளோட ட்ரெஸ், சாப்பாடு, வீடு, நம்ம வீட்டுல இருக்க பர்னிச்சர்ஸ், நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அந்த மண்ணுல இருந்து கிடைக்குது. சோ அது எல்லாருக்குமே சொந்தம். அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு அப்ப வந்து அதை என்ன பண்ணும், எனக்கு மட்டும் தான் எல்லாமே கிடைக்கணும்ன்ற ஒரு அந்த குறுகிய எண்ணத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டு நம்ம பிராட் மைண்ட் எல்லாருக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்ற லெவல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கும் போது நம்மளுக்கு துன்பம் வராதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆசைதான் அறிவை மயக்க காரணமாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, ஏன் வந்து எப்படி வந்து ஆசை போய் அறிவை போய் எப்படி மயக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவை நிறைவு செய்யப்பட்ட போது ஏற்பட்ட திருப்தியின் மீது. இப்ப எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது, ஏன் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வருது, பர்டிகுலரா வந்து எனக்கு இன்னைக்கு கேசரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, இல்லைன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஏன் வருது அப்படின்னா அங்க ஒரு தேவை இருக்கு. அந்த கேசரியில இருந்தோ இல்ல ஆப்பம் அந்த தேங்காய் பால் இருந்தோ அதுல இருந்து வரக்கூடிய சத்து என்னோட உடம்புக்கு தேவைப்படுது. அதனால அந்த தேவையின் அடிப்படையில அந்த உணவின் மீது அந்த உணவு வந்து இந்த உடம்புக்கு கிடைக்குது. அதனால என்ன பண்ணுது, என்னோட உடல் ஆட்டோமேட்டிக்கா அந்த உணவை நினைக்குது. அதனால எனக்கு அது தேவைப்பட்ட ஒரு கேசரி வேணும், இல்ல எனக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் வேணும்னு நினைக்குது. அப்ப அது ஆசைதான்.
ஓகே. எனக்கு வந்து கேசரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆப்பமும், தேங்காய் பாலும் இது செஞ்சு சாப்பிட்டாச்சு. செஞ்சு சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? அந்த பொருள்ல இருந்து அந்த உடல் வந்து அந்த சத்த எடுத்துக்குது. ஆனா, அந்த ஆப்பமும், தேங்காய் பாலும் என்ன டேஸ்ட்டு. அந்த கேசரி வந்து எவ்ளோ அழகா சூப்பரா நட்ஸ் எல்லாம் போட்டு அழகா நெய்யெல்லாம் ஊத்தி சூப்பரா செஞ்சிருக்காங்க. அப்படியே வந்து ஆ ரொம்ப அதோட சுவை வந்து வார்த்தையில சொல்ல முடியல. அப்படி நம்ம அத பத்தி பேசிட்டே இருந்தோம்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா அத பத்தியே பேசினா என்ன ஆகும்? நம்ம அதுல வந்து ஒரு பற்று வச்சுருவோம்னு அர்த்தம். அப்போ தேவை நிறைவு ஆயிடுச்சு. ஏற்பட்ட பிறகும் அதுல வந்து ஏற்பட்ட ஒரு இன்பத்துல வந்து மனம் என்ன பண்ணுது? அதையே சொல்லுது. இன்னைக்கு நான் ஒரு சாப்பிட்டேன் பாருங்க ஒரு கேசரி. என்னம்மா சூப்பரா இருந்தது. ஒரு ஆப்பமும், தேங்காய் பாலும் அடிக்கடி தான் அங்க செய்வாங்க. இன்னும் தெரியல இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுங்க. வரவு பொருங்கைலாம் அத பத்தியே பேசுறது. ஒரு நாள் பேசினா கூட இல்ல. சிலவங்க வந்து 1 வாரம் 10 நாள்லாம் பேசுவாங்க. அதையே ஞாபகத்துல இருப்பாங்க. சோ என்னன்னா அந்த இன்பத்துல அந்த அது முடிஞ்சிருச்சு. அந்த 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 அனுபவம் முடிஞ்சிருச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு, அந்த திருப்தி மேலேயே, அந்த இன்பத்தின் மேலேயே மனம் வந்து என்ன பண்ணுது? திருப்பி, திருப்பி, திருப்பி மத்த வேலையெல்லாம் பார்க்காம அதையே நினைச்சு, நினைச்சு மயங்கி விழுது. அதுதான் சொல்றாரு. "இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு." இப்ப நம்ம பார்த்தோம். ஏன் திடீர்னு ஆப்பமும், தேங்காய் பாலும், கேசரி மேலயும் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. எனக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னா, காரணம் என்ன? அதுல இருக்க சத்து பொருள்கள் எந்த உடலுக்கு தேவையா இருக்குது. அதனால எனக்கு அந்த டேஸ்ட் அந்த 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 அதனால அதுல இருக்க சத்து வந்து வேணும், அதை முழுமை அடையணுன்றது இந்த உடல் வந்து தேவைப்பட்டது. அதனால அந்த எண்ணம் தோன்றுச்சு. அதான் இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு அப்படின்றத ஐயா வந்து ஞானம் வாழ்ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணும்? இப்ப வந்து உறவு துறவுக்கு வரும். தேவையற்ற அளவில் பொருட்களோடும், மக்களோடும், அளவோடும், முறையோடும், விழிப்புடனும் தொடர்பு கொள்வதே உறவாகும். இப்ப எவ்ளோ வேணுமோ இப்ப வந்து சொல்றோம். இப்ப வந்து எவ்ளோ வேணுமோ அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பொருள வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன் எனக்கு 9 வீடு இருக்கு. இருக்கட்டும். அந்த 9 வீட்டிலேயும் வந்து எப்படி இருக்கு நான் அதுல இருந்து ஒரு அரவு முறையோட அதை எப்படி அதன் மூலியமா எனக்கு வந்து பணம் வரணும்ன்றத ஒரு விழிப்போட நான் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு வந்து நான் வாடகைக்கு விட்டு அதன் மூலியமா கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு பிளெஸிங்கோட நான் வாழ்றேன் பாத்தீங்களா? அது அளவு முறையோட விழிப்போட இருக்கிறது. அப்ப அது மாதிரிதான் நான் பொருளோட மக்களோட தொடர்பு கொள்ளணும். அப்ப என்ன பண்ணாது? இன்ப நுகர்ச்சியிலே சிக்கிக்கொள்ளாத மனநிலையே துறவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இன்பம் வந்த பிறகும் மைண்ட் அங்கேயே போய் அகைன் அகைன் அதையே நினைக்கிறதுதான் அதே சிக்கிக் கொள்றதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ மகரிஷி வந்து அதுக்கு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, புக்ஸ்லயே இருக்கும். நம்ம வந்து நைட்டு வந்து தூங்குறோம். நம்ம தலகாணி வச்சுட்டு தூங்குறோம் அப்படின்னா, அந்த தலகாணி வந்து எனக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு தூக்கத்தை வந்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோம்? காலையில எழுந்த உடனே அந்த தலகாணிய வந்து தலையில மாட்டிட்டு நம்ம சுத்துறது இல்லல்ல. அது தூங்கி எழுந்த உடனே அந்த தலகாணி வச்சிடுற மாரி, தூக்கத்துக்கு அந்த தலகாணி எனக்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம வேலைய பார்க்குறோம்ல. அந்த மாரி அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அதுல இருந்து நம்ம மனச எடுத்துறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. நம்ம சமையல் செய்யும் பொழுது அந்த சமையல் பண்றது அடுப்புல இருக்க அந்த பாத்திரத்தை இறக்கிறதுக்காக ஒரு துணியை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது பிடி துணின்னு சொல்லுவாங்க. அந்த பிடி துணியை இறக்கி வைக்கிறதுக்கு அந்த துணியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம்? அதை தள்ளி வச்சிருவோம். ஓரமா வச்சிருவோம். அது வந்து இந்த ஒரு சூடான பாத்திரத்தை இறக்கிறதுக்காக இந்த பிடி துணி எனக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்றதுக்காக அந்த துணியை வந்து நம்ம எப்பவுமே கையில வச்சுட்டே சுத்துறது இல்லை இல்லையா? அந்த வேலை முடிஞ்சோன்னா அதை எப்படி கீழே போட்டுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த எதுக்காக நம்ம தொடர்பு கொள்றோமோ அந்த தொடர்புக்கு அதுல இருந்து இந்த அடைச்ச பிறகு அதை அப்படியே முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம பழகும்போது அங்க நடக்குதுன்னா இன்பம் நுகர்ச்சியில மனம் சிக்கிக் கொள்ளல, ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச்மெண்ட் வந்துருது. மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு" அப்படின்னு சொல்லுவாங்க. துறவுன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, காட்டுக்கு போயிடுறது, ஒரு விஷயம் செய்யறதுல இருந்து அது வந்து எஸ்கேப் ஆகுறது அது கிடையாது துறவு. துறவுன்னா என்னன்னா, மனம் வந்து என்ன சொல்றது? இன்ப துன்ப நிகழ்ச்சியிலே சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இன்பத்திலயும் சிக்கக்கூடாது, துன்பத்திலயும் சிக்கக்கூடாது. அதுதான் வந்து துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துறவென்ற தத்துவம் இந்திய நாட்டில் தான் பிறந்தது. அப்ப என்னது? அளவு அளவு அனுபவிக்கும் முறை இவ்விரண்டும் தெரிந்து ஒழுகும் போது துறவு என்பது தானாகவே அழிந்துவிடும். இப்பதான் சொல்லுவாங்க 5 அளவு முறையில நம்ம படிச்சிருப்போம். ஒரு அளவு இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அனுபவிக்கும் முறைனா இப்படிதான் சாப்பிடணும்னு ரூல் இருக்கு. அந்த இது 2யும் எக்ஸாம்பிள் ஈஸியா புரியணுன்றதுக்காக சொல்றோம். அளவுனா இவ்வளவுதான் சாப்பிடணும். அது இப்படிதான் சாப்பிடணும்னு இருக்கு. இதை இரண்டையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துரும். இது 2ம் இல்லாம பண்ணும்போதுதான் என்ன ஆகும்? அது நம்மளுக்கு துன்பமாக வருது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம துறவுல வந்து இருந்து பழகணும்னா எந்த பொருளோட நம்ம தொடர்பு கொண்டாலும் மக்களோட தொடர்பு கொண்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அளவோடு
அந்த அளவு வந்து முறையோட இருக்கணும். விழிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இது 3ம் இணைஞ்சா துறவு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு, இப்ப நம்ம ஆசை சிரமத்திற்கு வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்ப எல்லாருக்குமே ஒரு எய்ம் வச்சிருப்போம் லைஃப்ல. எய்ம் இல்லாம இருக்கக்கூடாது. இந்த இந்த வாரம் இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்குள்ள எனக்கு என்ன வேலையை முடிக்கணும்? இந்த வாரத்துக்குள்ள என்ன முடிக்கணும்? இந்த மாசத்துக்குள்ள என்ன முடிக்கணும்? இந்த 3 மாசத்துக்குள்ள அடுத்து வரக்கூடிய 3 மாசம் ஒரு குவார்டர்லி என்ன முடிக்கணும், ஒரு ஆஃப் இயர்லி என்ன முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து 1 இயர்க்கு என்ன முடிக்கணும் இப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப வந்து இந்த ஆசைகள்லாம் பாத்தீங்கன்னா மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள். இதெல்லாம் எப்படி இருக்கும்னா நம்மளோட அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம MBO படிச்சுட்டு இருக்கோம் வைங்க. இப்ப MBOக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த செமஸ்டருக்கு வரும். இப்ப வந்து போன செமஸ்டர்ல வந்து நான் என்ன ஒரு புது அனுபவம், புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்பமோ துன்பமோ கிடைச்சது. அந்த வந்து துன்பம் வராம இன்பத்தை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும்? இப்ப நான் வந்து இவ்வளவு மார்க்ஸ் படிப்பேன், இதை விட அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்ன்ற ஒரு எய்மோட நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுல என்னது? அந்த அளவு முறையோட மதிக்கப்பட வேண்டியதா நம்ம வந்து அதை மாத்தி நம்ம என்ன பண்றோம்? அந்த அறிவை மேம்படுத்துற போது அது மதிக்கப்பட வேண்டிய ஆசையா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணும்? இப்படி நீங்க போன செமஸ்டர்ல வந்து சில விஷயங்கள் வந்து தவறு பண்ணாலும் அதை கரெக்ட் பண்ணிட்டு இந்த செமஸ்டர்ல வந்து நல்லா படிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதும் போது அதை கண்டிப்பா என்ன பண்ணும்? முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது நம்மளுக்கு மட்டும் இல்ல. நம்ம நாளைக்கு MBO முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய MBO அன்பர்களுக்கு நம்ம நல்லா கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளை உயர்த்திட்டே வருவோம். அப்ப எவ்வளவு பேர் அதனால பயனடைகிறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள். இப்ப மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் அப்படின்னா நம்ம அதோட அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். அதே டைம்ல நம்மளோட வாழ்வில முன்னேற்றம் தரணும். நம்மளுக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கும் அது நலன் தரணும். அதுதான் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள். அப்புறம் தேவை நிறைவு செய்யப்பட்ட பொழுது ஏற்பட்ட நிறைவு அல்லது இன்பத்தின் மீது மனம் மயங்கி விடுகிறது. எந்த பொருள் எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அந்த பொருளை தூய்க்கவும் அந்த செயலை செய்யவும் மனம் மீண்டும் மீண்டும் விரும்புகிறது. எனக்கு இது ஒரு நல்ல விஷயம், எனக்கு இது பண்ணா இது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குங்க, நிறைவா இருக்குங்க, திருப்பி 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 அதையே பண்ணிட்டு இருக்கிறது. சரியா? இப்ப வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மொபைல்ல வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அது விளையாட விளையாட சந்தோஷமா இருக்கும். அடுத்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல வந்து நம்மளுடைய எல்லா டைமையும் வந்து அது வந்து எடுத்துக்கும். அதுல ஏதாவது யூஸ் இருக்கானா யூஸே இருக்காது. திருப்பி திருப்பி அதை விளையாடுறதுலயே மைண்ட் போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சு டக்குனு மொபைல் எடுத்து என்ன பண்றது, அந்த கேம் விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது என்னது, அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்யணும். அப்போ அதனால எவ்வளவு வந்து தீமைகள் இருக்கு. நம்ம டைம் விரயமாகுது. நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய அறிவு முன்னோக்கி போல, எதுலயும் நம்ம டைம் வந்து நம்மளோட எனர்ஜில இருந்து நம்மளுடைய அந்த உறுப்புல இருந்து நம்மளுக்கு எல்லாமே பழுதடைதுன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம திருப்பி திருப்பி மனம் அதையே விரும்புது. அப்ப துய்ப்புல வந்து மயக்கம் இருக்காம நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா துறவுன்னா அவங்க வந்து ஒரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. துறவுன்னா என்னன்னா வீட்டுல வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க இந்த கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் இதை பண்ணணும், இந்த ஸ்கூல் திறக்க போது ஃபீஸ் கட்டணும், இல்ல வந்து இப்ப தீபாவளி வரப்போகுது இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு இருக்கு, இதெல்லாம் இப்படி பண்ணணும், இவங்களுக்கு இந்த பதில் சொல்லணும், அவங்களுக்கு அந்த பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லாம பேசாம காட்டுக்கு போய் உட்காந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து எஸ்கேப் ஆகுறது. அந்த கடமைகள்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து துறவுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது வந்து துறவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சொல்லுவாங்க. இப்ப மகரிஷி ஐயா வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கும் போது எனக்கு வந்து எங்க பேராசிரியர் சொன்னாங்க. நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டேன்னு தெரியல, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஐயா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவரா இருக்கு கமிட்மெண்ட்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி எனக்கு வந்து எப்படியாவது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து காட்டுக்கு போயிடணும்ன்ற மாதிரி, நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஐயா வந்து சொன்னாங்களா, ஓகே அப்ப வாங்க நம்மளும் சேர்ந்து போலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகே சரி, நாளைக்கு எல்லாம் டிசைட் பண்ணிட்டு நாளைக்கு ரெடியா வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வருவாங்க. வந்த பிறகு ஐயா வந்து பேசுறாங்களாம். என்ன பேசுறாங்கன்னா, சரி நம்ம 2 பேரும் இப்போ ஆசிரமத்துக்கு போறோமே, இப்போ காலையில எழுந்த உடனே உங்களுக்கு ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, காஃபி போட்டு, நான் எழுந்து வந்த உடனே காஃபி போட்டு நேரா வந்து நிற்பாங்க. அங்க அப்படிலாம் இருக்காது. அங்க நம்மளதான் காஃபி போட்டு குடிக்கணும். அங்க வந்து காஃபி கொடுப்பாங்கலாம் தெரியாது. அப்புறம் சுடு தண்ணி எல்லாம் வச்சு பாத்ரூம்ல டவல் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா வந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு இருப்பாங்க.
ஒய்ஃப் இருப்பாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னாராம். அதெல்லாம் அங்க இருக்காது, நம்மளாதான் போய் குளிச்சுக்கணும், சுடுதண்ணி எல்லாம் அங்க யாரும் போட்டு தர மாட்டாங்க, டவல்லாம் வந்து யாரும் தர மாட்டாங்க. அடுத்தது நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே என்னது, நம்ம டைனிங் டேபிள்ல சுட சுட டிஃபன் வந்து ரெடியா இருக்கும். அங்கெல்லாம் அப்படி இல்லை, நம்ம தான் சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பரவாயில்லையா, இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒண்ணு நான் சொல்ல சொல்ல அந்த நண்பர் கேட்டுட்டு எனக்கு வேணாம், இப்ப இருக்க லைஃபே ரொம்ப நல்லா இருக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அப்ப என்னன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு மாயில இருக்காங்க. அதாவது இதை இதை இந்த 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 விட்டுட்டா அந்த ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து என்னது, எனக்கு வந்து ஒரு ஒரு மாயையில தெரியுது பாருங்க, அது வந்து ஏதோ நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அது வந்து உண்மை கிடையாது. அப்போ இப்ப இருக்கிறது தான் வந்து உண்மையா வந்து நல்லா இருக்கு. அதை வந்து எப்படி வந்து நான் வந்து அதை வந்து எனக்கு வந்து ஏத்த மாதிரி கரெக்டா அதை ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்த்தனாலே துன்பம் இல்லை. அப்ப எல்லாரும் இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு ஒரு மாயை தோற்றம் இருக்கு, அதை நினைச்சு நினைச்சு அது ஏதோ ஒரு இன்பம் கிடைக்குது, நம்மளா நினைச்சுக்கிறோம், அது உண்மையான இன்பம் அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நிறைய பேர் இப்ப இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இது போல அறிவில் இருளில் வாழும் சித்திரவதை துறவு மனிதனுக்கு தேவையா? இந்த மாதிரி வந்து என்ன பண்றோம், அங்க அறிவு செயல்படாம நம்ம இருள இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சித்திரவதை எதையோ இல்லாததை போய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு காணல் நீர் மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த காணல் நீர் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த துன்பத்தை வந்து அந்த அங்க போயிடலாம் அங்க போயிடலாம்னு மனசை அங்கேயே நோக்கி செலுத்துறோம். ஆனா அது உண்மையான இன்பம் அல்ல அப்படின்றத வந்து தெரியாம நம்ம மனசு வந்து என்ன பண்ணுது, அறிவில் இருளில் வந்து மூழ்குது. அந்த துன்பமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்ப துறவு வேண்டாம் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆசையை வந்து வருதுன்னா அத கடமை, அந்த கடமையை வந்து நம்ம முறையா நிறைவேற்றும் போது ஆசை வந்து நிறைவேறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முறையான தேவையான ஆசையே ஆனாலும் அதை நிறைவு செய்யும் பொழுது அதன் மீது தீவிர பற்று வைக்காமல் அது ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படின்னா, இப்ப வந்து எந்த விஷயம் எடுத்தாலுமே அது வந்து தேவையை ஒட்டி ஆசையா இருந்தா நம்மளுக்கு துன்பம் இல்லை, ஆசையை ஒட்டிய தேவையாக மாறும் பொழுது அங்க துன்பம் வருது. அப்போ எல்லாமே பாருங்க, எல்லாமே தேவையை ஒட்டி ஆசை இருக்கான்னு பாருங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப கூட ஒருத்தவங்க யூடியூப்ல சொன்னாங்க என்னன்னா, வந்து ஒரு 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 நாள் ஒரு நாள் கட்டின சாரிய வருஷத்துல இன்னொரு நாள் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்து ஒரு அதுக்குன்னு பீரோ, அதுக்குன்னு வீடு, இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அங்க தேவையை ஒட்டி ஆசை இல்ல, ஆசையை ஒட்டி தேவை வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய சேர்த்துட்டே வைக்கும் போது என்ன ஆகுது, உடனே வந்து ஒண்ணு திருடன் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த அந்த பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகும், யாருக்கும் யூஸ் ஆகாது. அப்புறம் என்ன ஆகும், இவங்க தோடைய துன்பமா இருப்பாங்க. அவங்களுக்கே வந்து ஒரு மனசு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும், எந்த சாரி எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன எந்த இது செட்டு பிளவுஸ் இருக்கு, அது இதுன்னு சொல்லி அதுவே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி மனம் இதுலயே வாழ்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த தேவையானா கூட அந்த தேவையை வந்து என்னது, அதை வந்து பெருக்கிக்கிட்டு அதுல என்ன பண்றாங்க, தீவிரப்பற்ற திருப்பி திருப்பி அதே அகைன் அகைன் அதையே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு 6 அடுக்கு கடைக்கு போறோம். இப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போறோம். இப்போ ஒரு சரவணா ஸ்டோர், ஒரு போத்தீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். நம்ம போறோம், ஒரு குக்கர் வாங்கணும்னு போறோம்னு வச்சுக்கோங்க, ப்ரெஷர் குக்கர் வாங்கணும். அதான் அதுக்காக தான் நம்ம தேவை வந்து ப்ரெஷர் குக்கர் வாங்குறதுக்கு தான் இருக்கு. நம்ம இங்க வந்து 3ஆவது ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், லிஃப்ட்ல போயிட்டு நேரா அந்த குக்கர் இருக்க செக்ஷன்ல போயிட்டு குக்கர் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டு வரோமா? அப்படி கிடையவே கிடையாது. நம்ம குக்கர் வாங்குறதுக்கு தான் பணம் எடுத்துட்டு போவோம். போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், லிஃப்ட்ல போனதெல்லாம் பார்க்க முடியல, நம்ம வாங்க போறோம் சும்மா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு போகும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பேக் வேற கொடுத்துருவாங்க எடுத்து போடுறதுக்கு. அங்க கண்ணு பாக்குறதெல்லாம் எடுத்து போட்டுக்கும். குக்கர் வாங்கணும்ன்ற மறந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். நம்ம எதுக்கு போகணும், குக்கர் வாங்க தான் போகணும். அப்ப என்ன ஆகுது, தேவை வந்து அங்க நிறைவேறல. தேவையில்லாத விஷயம் எல்லாம் அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு 100 ஸ்பூன் வச்சிருப்போம், புது மாடல்ல ஒரு ஸ்பூன் பார்த்தா எடுத்து போட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம், இது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப எல்லாத்தையும் போடும்போது அங்க என்ன ஆகுது, குக்கர் வாங்கணும் அது வாங்கவே இல்லை, பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு, குக்கர் வாங்க பணம் ஃபுல்லா இதுக்கு செலவாயிடுச்சு. இதை மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்றோம், நம்ம அங்க வந்து தீவிர பற்று வச்சுட்டு எது வேணுமோ அது வாங்காம எது தேவையில்லையோ அங்க வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப என்ன பண்ணும், முறையான தேவையான ஆசை இருந்தாலும் அதுல பற்று வைக்காம என்ன பண்ணும், எது வாங்கணுமோ அதுக்கு மட்டும் தான் வாங்கணும். அதுக்குதான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போக மாட்டாங்க. என்ன வேணுமோ டக்குன்னு போய் நம்ம லோக்கல் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டு துன்பமே இல்லை. ஆனா அங்க அதுக்குன்னே கிளம்புவாங்க, ஷாப்பிங் போகணும்,
இப்படி போயிட்டு அப்ப அங்க இருக்க ஜென்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம காமெடி சினிமால நிறைய நம்ம பார்த்திருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸ் கிட்டயுமே இந்த ஒரு இருக்கும், எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சுக்கிறது, மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டேஷனரி வாங்குறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து வளையல் கம்மல் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வேர்ஸ் வாங்க பிடிக்கும். சரி வாங்குங்க, வாங்க பிடிக்குமா வாங்கிட்டீங்க, சரி வாங்க, நீங்க யூஸ் பண்ணீங்களா இல்ல, அப்ப யாருக்காவது கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா அதுல துன்பம் கிடையாது. எனக்கு வாங்க பிடிக்கும், சரி வாங்கிட்டோம், யாருக்கு தேவைன்னு பார்த்து அதை கொடுத்துடணும். அது இல்லாம நம்மளே வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையும் இல்ல, நம்மளே வச்சுட்டு துன்பமா வருது. அப்ப அதை பற்று, அதை வாங்கணும்ன்றதுல ஒரு பற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து அதை வந்து என்ன பண்ணணும், தீவிர பற்று இல்லாமல் அதை கடமையா செய்யணும் போது எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வர்றது. அப்போ அவ்வாறின்றி பொருட்கள் மீது அதிக நாட்டம் வைத்திருப்பதை தான் பற்று என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பற்றுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்கனவே 2 எக்ஸாம்பிள் சொன்னல, தலகாணி பிடி துணி சொன்னேன். அப்ப இன்னொன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பற்றற்ற நிலை எல்லோருக்கும் கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல தோசை ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. தோசை ஊத்துறோம், தோசை ஊத்தும் போது தோசை வந்து நம்ம என்ன பண்றோம், அதை வந்து அதுல வந்து அந்த தோசை கல்ல ஒட்டாம அந்த தோசை வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன ஆகுது, தோசை நல்லா இருக்கு, முருகன் இருக்கு, சாப்பிட வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. இதுவே தோசை வந்து தோசைக்கல்ல ஒட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அங்க பற்று, அங்கதான் பற்றுன்னு சொல்றோம். அதோட ஒட்டிருச்சுன்னு சொல்றோம்ல, அதுக்குதான் ஒரு பாடல் சொல்லுவாங்க, ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய டைம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை மட்டும் எடுத்துட்டு அதுல இருந்து டிட்டாச் ஆயிடணும், அதுலயே திருப்பி அட்டாச் ஆயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தோசை அப்படின்றதே ஒரு சின்ன விஷயம் தான், அது ஒட்டிட்டு வந்தா தீஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், அது சாப்பிட முடியாது. அது ஒட்டாம வரும்போதுதான் அங்க வந்து பற்றற்ற நிலை வருது. அப்போ இந்த பற்றற்ற நிலை எல்லோருக்கும் கிட்டுமா அப்படின்னா எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஆசையின் மேலும் அனுபவத்தின் மேலும் மனதை சிக்க விடுதலை பற்று. ஓகேவா? அப்போ ஒண்ணு அந்த பொருளை வாங்கணும்ன்ற ஆசை, இல்ல அதை வாங்கி என்ஜாய் பண்ணணும்ன்ற ஆசை. அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, பேராசை அப்படின்னு சொல்றாங்க. தேவைக்கு அதிகமா இருக்கிறதெல்லாம் பேராசை. அப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் அதுல அடங்காததெல்லாம் பேராசை. அப்ப பேராசையை கட்டுப்படுத்தி கொண்டு தேவையான கடமைக்கும் உடல் தேவைக்கும் உள்ள பொருள்களோடு அளவோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு நீதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப பேராசை வரக்கூடாது. தேவையான பொருள் வந்து என்னோட கடமைக்கும் நான் என்ன செயலை செய்யணும், அந்த கடமைக்கும் என்னோட உடல் தேவைக்கும் அந்த பொருளோட எவ்வளவு வேணுமோ அதை முடிச்சு வந்து அதை எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடு எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு பீரோ வச்சுக்கோங்களேன். அந்த பீரோல லேடிஸோட ட்ரெஸ் நிறைய இருக்கா, ட்ரெஸ் ஜென்ஸோட ஒரு குடும்ப தலைவியோட ட்ரெஸ் அதிகமா இருக்கா, குடும்ப தலைவனோட ட்ரெஸ் அதிகமா இருக்கான்னா லேடிஸோட தான் அதிகமா இருக்கும். நைட்டியே ஒரு 10 நைட்டி வச்சிருப்பாங்க. இப்படின்னு ஒண்ணுன்னா கணக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபேன் ஷர்ட் இருக்கும், ஒரு இன்னர் ட்ரெஸ் 2 வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அப்ப கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், யார் தேவைக்கு அதிகமா வச்சுக்கிறது, பாவம் இந்த ஐயா போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்க ஆசையை ஒட்டி தேவையை பெருக்கிட்டே போகும்போது அந்த குடும்பத்துல என்ன இருக்காது, இன்பம் இருக்காது. அவர் உழைச்சி ஓடா தேஞ்சிட்டே இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி வாங்கி குடிச்சிட்டு அந்த ஒரு நன்றி உணர்வும் இல்லாம ஏதோ இன்னும் எனக்கு வாங்கி கொடுக்கல, இது பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்ப குடும்ப அமைதியை வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா இழந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கணும். சரி எனக்கு வாங்குறதுல ஒரு ஆசைங்க, அது யாருக்கு தெரியும் அங்க கொடுத்துடணும், அப்ப அங்க நிறைவு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து வாழ்வில் உயர திட்டமிடுதல் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஆனால் அதற்கான தகுதியும் ஆற்றலையும் வளர்த்துக் கொள்ளாமல் வெறுமனே ஒன்றை அடைய வேண்டும் என்பது விரும்புவது பேராசை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அதுக்கு படிக்கிறதே இல்லை, அதுக்கான கோச்சிங் கிளாஸ் போறது இல்லை, அதுக்கு மட்டும் யாராவது பார்க்கும் போதெல்லாம் நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னா என்னது, அது பேர் பேராசை. அப்ப அந்த ஆசையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா வந்து ஒரு ஆசையை மட்டும் வச்சுட்டு அதை நிறைவேற்றுறதுக்கான எந்த முயற்சி எடுக்கலன்னா அது பேராசையில் தான் வரும். அப்புறம் என்ன சொல்றாங்க, அறிவின் திசை மாற்றமே முரண்பாடே பேராசை. இப்ப என்ன பண்ணும், தேவையை ஒட்டி என்னோட அறிவு போய் அதுக்கான அந்த ஆசையை தேவையை ஒட்டி ஆசையை மட்டும் நிறைவேற்றதுக்கு போயிட்டே இருந்தது, அதுக்கான செயல்களை செய்யும்பொழுது அது என்ன ஆகுது, அது வந்து ஒரு நியாயமான ஆசையா இருக்கு. அது இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே பேராசை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேராசை இருந்தா நமக்கு என்ன மாதிரிலாம் தீய விளைவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும், பிறவியின் நோக்கம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழ்வின் நோக்கம் வந்து இன்பமாக வாழ்தல். அந்த இன்பமே போயிடும். இன்பமா இருந்தாதான்
பிறவி நோக்கம் வந்து இறைவனை உணர்தல். அது அது பண்ண முடியும். அந்த நோக்கமே பாழாயிடும். இப்ப பாருங்களேன், நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள், இந்த சாரி விஷயமே எடுத்துக்கோங்க. அந்த அம்மா இப்படியே சாரிய சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு வருஷத்துக்குள்ள அந்த சாரியை திருப்பி அவங்க கட்ட மாட்டாங்களாம். அப்படி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க எத்தனை சாரி வாங்கணும்னு பாத்துக்கோங்க. 365 சாரி வச்சிருப்பாங்க. அதுக்கு எத்தனை பீரோ தேவைப்படும்னு பாத்துக்கோங்க. அதுக்கு எத்தனை வந்து பிளவுஸ் இந்த மத்ததெல்லாம் வேணும்னா, அப்போ என்ன ஆகும்னாக்கா, மனசு திருப்பி 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 இந்த மாதிரி விஷயத்தையே வந்து பராமரிக்கணும், வாங்கணும், அதை அனுபவிக்கணும்ன்றதுலயே போகும்போது மத்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எண்ணமே போகாது. இதுக்கு அவங்க எத்தனை பேரை கஷ்டப்படுத்துவாங்க, எத்தனை விஷயங்கள் அவங்க வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாம அவங்களோட காந்த சக்தி ஃபுல்லா விரயமாகும், பணம் ஃபுல்லா விரயமாகும், மத்ததுல போக்கஸ் இருக்காது. மத்த விஷயங்கள் எவ்வளவு இருக்கு இல்லையா, இதை மட்டும் லைஃப் இல்ல. அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், இன்பமான வாழ்க்கையும் கெடுத்துரும். நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன, எவ்வளவு சாரி வச்சுக்கோங்க அப்படின்றதா. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னோட தீபாவளிக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டி எனக்கு பட்டு சாரி எடுத்து கொடுக்கல, எனக்கும் அவருக்கும் சரி சண்டை அப்படி சொல்லுவாங்க. அப்ப வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோம்னா, வாழ்வின் நோக்கம் என்ன, இறைவனை உணர்தல், பட்டு சாரி போடுறதா அப்படின்னா இல்ல. அப்போ சின்ன ஒரு விழிப்பு நிலை அங்க வரும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஒரு ஆசையும் வரும்போது தேவையொட்டி இருக்கா, வாழ்வின் நோக்கத்தை வந்து இறைநிலை உணர்றதுக்கு இது ஏற்புடையதாக இருக்கான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து தேவையில்லாத வந்து நம்ம தேவையில்லாததை வந்து ஆசையே படவே மாட்டோம். அப்ப வந்து இப்ப என்ன சாரி இல்லைன்னா வாழ்வில் நான் இறைவனை உணர முடியாதா, இந்த பொருள் இல்லைன்னா நான் இன்பமா இருக்க முடியாதா, அப்போ பொருளோ இதுவோ எனக்கு இன்பத்தை தருது இல்ல அப்படின்றத வந்து என்னுடைய மனம் வந்து நிறைவடைஞ்சாலும் இன்பமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம நம்ம வந்து வாழ்வில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு அறிவு பூர்வமாக நம்ம செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த நம்மளுடைய எண்ணம் வந்து விழிப்புல இருந்து ஆசைகளை வந்து நம்ம அழகா நிறைவேற்றிக்க முடியும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அங்க நிறை மனம் வந்துரும். பேராசையே வராது, அங்க நிறை மனம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிறவியின் நோக்கத்தையும் அது பாழாக்கிடுது. வாழ்வில் நிறைய கஷ்டங்கள் மிகுந்து அமைதி கெட்டு போயிடுது. செயலில் வந்து என்னது, ஒரு அன்பு இருக்குமா அப்படின்னா அன்பு இருக்கவே இருக்காது. இப்ப நான் சொல்லல, அந்த சாரிக்காக அந்த அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க 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 வாங்கி கொடுக்கறது வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு அன்பு நெறி இருக்குமான்னு இருக்காது. அதை மெயின்டைன் பண்றது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் அறிவு திசை மாதிரி பொருட்களை தூக்கும் எந்திரமாக மாறிடும். திருப்பி திருப்பி அதையும் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும். அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சாரி அந்த மட்டுமா சொல்லுவாங்கன்னா தெரியாது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்து திசை மாறுது. அப்ப என்ன சொல்றாங்க, பிறவியின் நோக்கத்துக்கு உதவாத ஆசையை வந்து என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஆசை சீரமைத்தல்ல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எல்லா விதத்தோட இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மகிழ்ச்சியா போட்டிருக்காங்க பாருங்க, பிறவியின் நோக்கத்திற்கே உதவாத ஆசைகள் என்னன்னா, அனுபோக பொருள்கள் மிக மிக உடல் நலம் கெடும். நான் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நிறைய சாப்பிடணும், நான் விதவிதமா சாப்பிடணும், நான் விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும், விதவிதமா நான் வந்து ஒரு லக்ஸரி லைஃப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க, இதெல்லாம் என்னது, என்னோட உடல் நலத்தை முதல் பாழாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய சொத்து வச்சுக்கணும், சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். என்ன நடக்கும், யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா, திருடிட்டு போயிடுவாங்களா, ஏமாத்திடுவாங்களா அப்படின்றதே பயமா இருக்கும். பேங்க்ல போட்டா கூட பேங்க்ல வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா மன அமைதி கெட்டு போயிடும். அப்போ நம்ம வீட்டுல வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கிடும். ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கெஸ்ட் வந்து 10 பேர் வந்து தங்குறாங்க, ஒரு நாள் தங்கிட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம், சரி ஓய் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அது 10 நாள் தங்கினாங்களா என்ன ஆகும், நம்ம வீட்டுல கூட நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம வந்து நம்மளோட செயல்களை செய்யாத அளவுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் போயிடும். பாருங்க, என் வீட்டுல நிம்மதியா உட்காந்து காஃபி குடிக்க முடியுதா, நிம்மதியா வந்து தலை வர முடியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்ம போய் தலை வரும்போது இன்னொருத்தவங்க வந்து வருவாங்க. இப்போ காஃபி குடிக்கலான்னு போகும்போது காஃபி குடிக்க டைம் அவங்க காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா சுதந்திரம் கெட்டு போயிடும். இது எல்லாமே என்னது, பிறவி நோக்கத்துக்கு உதவாத ஆசைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆசையெல்லாம் வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நிறை மனமா நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கிறது அப்படின்னா, எல்லையற்ற பரம்பொருளான இறைநிலையோடு மனதை இணைத்து விரிக்கும் பொழுது மனமும் எல்லையற்று விரிந்து நிற்கும். அப்ப என்ன ஆகும்னாக்கா, ஆசை என்ன ஆகும், தேவையை ஒட்டி நம்மளுக்கு வந்து தேவையானதை மட்டும்தான் போகும், தேவையில்லாததுக்கு போகாது. இத்தகைய விரிவு பெற்ற நிலையில் மனதில் எந்த குறைபாடும் இன்றி எப்பவுமே என்னக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து எங்கேயுமே குறையே இல்லப்பா, எல்லாமே நிறைவா இருக்கு. நீங்க நம்ம டெய்லி நம்ம தவம் பண்ற அன்பர்களா இருந்துட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா போகலாம் அப்படிலாம் நினைக்கும். ஒரு கோயில் போறோம்னா அங்க போய் என்ன வேண்டதுன்னே தெரியல, எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அங்க கிடைக்கும்.
என்ன வேணும், என்ன கேட்டு பெறணும்னு ஏதாவது இருக்கா? எல்லாமே இறைவன் எனக்கு எப்படி இருக்காரு, ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அந்த மனநிலை அங்க வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன தங்க பேராசை இல்ல. மனம் எப்பவுமே நிறைந்திருக்கும். இது நம்ம அடிக்கடி நம்ம தவம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். என்ன வேண்டது, சாமி கிட்ட என்ன வேண்டது, அப்படியே நம்ம தவ முடியல, என்ன சங்கல்பம் இதெல்லாம் சொல்லிடுறோமா, எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். பிரபஞ்ச காந்த சக்தியோட மனம் வந்து என்ன பண்றது, தொடர்புலயே இருக்கு. அளவு முறையோட விழிப்போட இயங்கும் போது என்ன ஆகுது, அங்க நிறைய மனம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அப்ப என்ன ஆகுதாங்க, எந்த குறைவும் மனசு எப்பவுமே ஃபுல்ஃபில்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆசை சிரமத்தில் பயிற்சிக்கு வரலாம். ஆசை சிரமத்தில் பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஆசையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான் ஆசை சிரமத்தில் பயிற்சி. அப்போ இது வந்து ஆசையை வந்து சுத்தமா ஒழிச்சிடுறது கிடையாது. மகரிஷி பாருங்க, ஆசை சீரமைத்தல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆசையை வந்து ஒழிங்க அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆசையை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஆசையை ஒழித்து விடுவது அன்று, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. இப்ப இச்சை வருதுன்னா, இப்ப எனக்கு ஒரு ஆசை வருதுன்னா, அந்த ஆசை எதனால வருது அப்படின்னு பார்க்கணும். அது காரணம் என்ன, அப்ப உங்க தேவை இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அந்த தேவையை நிறைவேறதுக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு வேணும், ஒரு அமையணும், அதை அமைச்சுக்கணும் நம்ம. இச்சை முடிந்தால் அந்த சூழ்நிலையில அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டால் எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்றது கொஞ்சம் நினைச்சு பார்க்க சொல்றாங்க. அது எல்லாமே ஓகே அப்படின்னா, இச்சை முறையாய் எங்கும் அமைதியில், அப்ப அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டாலும் அது எப்படி இருக்கும், நிறைமனமாக இருக்கும் அப்படின்றத சொல்றேன். இப்ப என்ன பண்றாங்க, ஆசை சிரமத்தில் பயிற்சி நம்ம செய்ய போறோம். இதுவும் என்ன பண்ணணும், துரியதவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய ஆரம்பிக்கணும் ஆசை சிரமித்தல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம என்னென்ன ஆசைகள் வருதோ அந்த ஆசையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றோம். ஆசைகள் பிராக்கெட்ல நபர்கள், பொருள்கள், இன்பங்கள் எல்லாமே ஆசை தானே. இப்ப வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்காரு, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அவருக்கு ஒரு பொண்ணுன்ற ஒரு நபர் தேவைப்படுறாங்க. இல்ல ஒரு குழந்தை வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கு, ஒரு பேரண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, நபர்கள் தேவைப்படுறாங்கல்ல. இப்ப ஒரு எனக்கு அம்மா அப்பா கூட இருந்தா நல்லா இருக்கும்பா, எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒரு நபர்கள் தேவைப்படுறாங்க. அப்ப பொருள்கள், என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது மாதிரி ஒரு ஆசை வருது. இப்ப நான் வந்து ஒரு இன்பங்களை அனுபவிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பீச்சுக்கு போயிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு தூய்மையான காற்றை வந்து வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது இன்பங்கள், இதெல்லாம் நமக்கு தேவை. அதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த நபர்கள், பொருள்கள், இன்பங்கள் எனக்கு தேவைதானா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம நாங்கள் வாழ முடியாதா அப்படின்றத நம்ம பண்ணணும். வேணுமா வேணாவா, தேவையா இல்லையான்றத அதுல எழுதணும். அப்புறம் நிறைவு செய்ய, தேவைன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நிறைவு செய்ய வாய்ப்பு வசதி உள்ளதா. இப்ப உடல், மனம், பொருளாதாரம் இந்த நிறைவேற்றுச்சுன்னா இதெல்லாம் எனக்கு, இந்த நிறைவேற்றணும்னா இதெல்லாம் எனக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப சரி, எனக்கு வந்து இந்த ஆசை தேவைதான், இந்த நிறைவு செய்ய வாய்ப்பு வசதி இருக்கு, அப்போ நிறைவு செய்தால் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு வேணும். நிறைவு வந்து நன்மைதான் அப்படின்னா ஓகே, இந்த ஆசையை நிறைவேற்றுவேன், அதற்கான செயல்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இல்ல இந்த ஆசை வந்து நிறைவேற்ற வாய்ப்பு வசதி இல்லைனாலும் அந்த ஆசையை வந்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துடணும். இல்ல வந்து இதுல நிறைவேற்றிட்டா இதெல்லாம் கரெக்டா, எனக்கு வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்குதான், ஓகே தான், ஆனா இது நிறைவேற்றிட்டேன்னா இதோட விளைவு வந்து ரொம்ப எனக்கும் மத்தவங்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும்னா அதை என்ன பண்ணக்கூடாது, முடிவுல இந்த ஆசையை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். இப்படிதான் இந்த ஆசை சிரமித்தல் பயிற்சி செய்யணும். இப்போ நிறைய ஆசைகள் இருக்குல்ல எல்லாருக்குமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசையை வந்து எப்படி ப்ராப்பரா வந்து ஒரு அணுகிறது, எப்படி அந்த வெற்றி, அந்த ஆசையை வந்து நம்ம வெற்றிக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆசையில எப்படி வெற்றி பெறது, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத ஐயா வந்து அழகா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா நான் முதல்ல பிளான் பண்ணணும். ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான பிளானிங், அந்த ஆசையை நிறைவேற்றுக்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த பிளானை வந்து செயல்படுத்தணும். அந்த செயல் சொல்லுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பிளான் வந்து செயல்படுத்தணும். இப்போ வந்து செயல்படுத்தும் போது ஏதோ எனக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் பிளானை மாத்தணும். அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டிசைரையே மாத்திடுவாங்க. ஓகேவா, இந்த செயல்படுத்துதல் வரும்போது இதெல்லாம் என்ன செய்ய முடியலப்பா, நான் ஏதோ பிளான் எல்லாம் பண்ணேன், பட் செயலுக்கு வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா இருக்குப்பா, வேண்டாம் அப்படின்னும் போது அந்த ஆசையே மாத்தக்கூடாது, பிளான் தான் நீங்க மாத்தணும். அப்போ முதல்ல இந்த ஆசை சிரமத்தல் பயிற்சியில வந்து விளைவுல வந்து நன்மை தீமை எல்லாம் பார்த்துட்டு முடிவுல நன்மைன்னு போட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசையை செயல்படுத்தலாம் முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப அதை நிறைவேற்றிக்க போறோம். அப்ப அதுக்கான பிளான் பண்றோம், அதுக்கான அந்த பிளானை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போதுதான் துன்பங்கள் வரும். இப்ப பேசும்போது சொல்லுவாங்க சில விஷயம் வந்து பேசுறதுக்குலாம் நல்லா இருக்கும், செய்தாதான் தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
இப்ப செயலுக்கு வரும்போது சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பிளான மாத்தணுமே தவிர ஆசையை மாத்திடக்கூடாது. ஏன்னா நீங்க அதுல ஆல்ரெடி சீரமைத்தல் பயிற்சியில செஞ்சு முடிவுல இந்த ஆசையை வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருக்கோம் இல்லையா? சோ அந்த ஆசை வேணும், அதை நிறைவேற்றினா நன்மைதான் முடியும், அது எனக்கு தேவையும் படுது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், அந்த ஆசையை வந்து மாத்தக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திட்டமிடுதல், செயல்படுத்துதல், அப்புறம் என்ன பண்ண அணுகுமுறை. இப்ப ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணிடுவோம், அந்த பிரசன்ட் பண்ணும்போது அது வந்து தப்பாயிடும். அப்ப என்ன அணுகுமுறை, இந்த விஷயத்த இப்படிதான் எடுத்துட்டு போகணும்னா அதை அப்படிதான் எடுத்துட்டு போகணும், அதை மாத்தி எடுத்துட்டு போகும்போது அங்க துன்பங்கள் வரையும். சரி, கரெக்டா பிளான் பண்ணியாச்சு, நல்லா செயல்படுத்தல் எல்லாம் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, அப்ரோச்சும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அப்பா நல்லா வின் பண்ணிட்டப்பா, சூப்பர்ப்பா. அதுக்கு என்ன பண்ணலாம், இது எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா பிளான் பண்ணி நான் நல்லா ஒரு பிளான் போட்டேன் படிக்கிறதுக்கு. இப்போ செகண்ட் செமஸ்டர் வருது, நல்லா பிளான் போட்டுட்டேன். அந்த பிளான் போட்ட மாதிரியே நான் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும் போது நான் படிச்சதை நல்லா வந்து ரீகால் பண்ணி அந்த அப்ரோச் அடிக்கடி நான் வந்து நானே வந்து எனக்குள்ளேயே ஒரு டெஸ்ட் இதெல்லாம் எழுதி எழுதி பாத்துக்கிறேன், அது அணுகுமுறை. அப்புறம் எக்ஸாம் வந்துருச்சு, நல்லா நான் என்னோட பிளான் எல்லாம் நல்லா சக்சஸ் ஆகி நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கேன், சாதிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா, எனக்கு நல்லா படிச்சேன், நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னும் இந்த நாளும் பண்ணிடுவாங்க. உடனே என்ன, ஐயோ இப்பதான் எக்ஸாம் எழுதி முடிச்சோம், திடீர்னு அடுத்த செமஸ்டர் வரப்போகுது, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த புக் எப்படி இருக்கும்னு தெரியல, அந்த புக் வந்து கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்கும்னு தெரியல, அதனால படிக்க முடியுமா தெரியல, இப்படி எல்லாம் நாளையும் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நல்லா சூப்பரா எழுதியிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், பாசிட்டிவ் தாட் வச்சு அடுத்ததும் நல்லா பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காம ஒரு புலம்பல் வந்துருவாங்க. அப்ப என்ன ஆகுது, அனுபவிக்க மாட்டாங்க. அப்ப நானும் நீங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எவ்வளவு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் போதும் ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு ஆசையை எடுத்து ஒரு 1 வீக் டைம்குள்ள இதை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அடுத்த ஆசையை நீங்க வந்து எடுக்கும் போது டைமும் கம்மியாகும். ஏற்கனவே ஒரு ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம்ல, அப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஊக்கம் கிடைச்சிரும். நம்மளுக்கு அந்த ஊக்கத்தோட என்ன பண்ணுவோம், அடுத்த ஆசையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதே மாதிரி திட்டமிடுதல், செயல்படுத்துதல், அறுவடை சாதித்தல், இப்படி ஒரு 5 ஆசை நம்ம நிறைவேற்றி வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குள்ளே ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். இதெல்லாம் பண்ணிட்டோம், இப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுதான் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவமே என்ன பண்ணும், அடுத்த 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 அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி வகுத்துட்டே வரும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இந்த ஆசை சிரமத்தில் பயிற்சி செய்யனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னா, மனதின் குறுகிய நிலை ஒழிந்து என்ன ஆகும், பொறுமை, அன்பு காணப்படும். ஏன் அங்க பொறுமை வருது, இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது அடிக்கடி நிறைய தப்பு பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து தப்பு பண்ணாதான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நான் தப்பே பண்ணல, எல்லாமே கரெக்ட் பண்ணா எதுவுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. சோ தப்பு பண்ணி நான் வந்து கத்துட்டே வந்ததால அதே தப்பு இன்னொருத்தவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம நம்பர் கேட்கறாங்க, நம்ம நம்பர் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பரை டைப் பண்ணிடுவாங்க. சேவ்ல போய் நியூ கான்டாக்ட்ல போய் கொடுக்கறது மூலம் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் பட்டன் அழுத்தி வெளியே வந்துருவாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்க நாக்கு கடிச்சிட்டு அப்படியே தலையில 2 தட்டுவாங்க, ஐயோ அப்படின்னுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு ஒன்னும் பயம் இல்ல, திருப்பி சொல்றேன், இதுல என்ன இருக்கு, ஏன் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நான் திருப்பி சொல்றேன்ப்பா, நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி நிறைய வாட்டி நினைத்திருப்போம். அதனால அதே தப்ப மத்தவங்க பண்ணும்போது அங்க என்ன வருது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வருது. அன்பா அவங்க வந்து நம்மள மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க, அந்த அன்பா சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்துல வந்து அவங்கள வந்து கைட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், அவங்க மனம் வந்து குறுகிய நிலையில ஒழிந்து பொறுமை, அன்பு வந்து காக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப ஆசை சிரமத்தில் பயிற்சி அடிக்கடி செஞ்சு ஒவ்வொரு ஆசையும் வெற்றி தரதாக நம்ம மாத்திக்கிட்டே வரும்போது எடுத்த காரியம் நிச்சயமா வெற்றி பெறும். எதை எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து அங்க வந்து கண்டிப்பா அந்த சக்சஸ் தான் இருக்கும். அது வந்து கரெக்டா வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அது பலன்களே கொடுக்கும். அப்ப மனம் எப்படி இருக்கும், எப்பவுமே ஒரு நிறைய மனசோட இருக்கும். அப்புறம் வந்து கலகலப்பாவும் இருக்கும். எப்ப நம்ம எப்படி இருப்போம், ஒரு ஊக்கத்தோட உற்சாகத்தோடவே காணப்படுவோம். சரியா, அப்புறம் என்ன பண்ணுவோம், எதனாலும் பாத்துக்கலாம் ஒரு கை அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்து வந்துரும். அப்புறம் எதையும் சாதித்து விடலாம் என்ற உற்சாகம் வந்து எப்பவுமே மிகுந்து நிற்கும் நம்ம கிட்ட. அப்ப ஆசை சிரமித்தல் பயிற்சி நம்ம செய்யும் போது நல்ல ஆசைகளை வந்து என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி 1 by 1 நிறைவேற்றிட்டே வரணும். கெட்ட ஆசை வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து இந்த ஆசை வந்து நான் வந்து நிறைவேற்றுறேன்னா எனக்கும் வந்து இந்த சமுதாயத்துக்கும் அதோட பெண்கள் வந்து துன்பத்தையே கொடுக்கும். சோ இந்த ஆசை வந்து என்னுள் இடாமல் நான் விழிப்போடு இருப்பேன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் நம்ம எலிமெண்ட் பண்ணிட்டே வந்துடணும். இப்ப வந்து மகரிஷி ஐயா கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்களாம், ஐயா வந்து நான் வந்து எனக்கும் கடலுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். ஒண்ணும் இல்லையா, நீங்க போயிட்டு உங்களுக்கு இருக்க ஆசையெல்லாம் எழுதிட்டே வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க எழுதிட்டு வந்தாங்களா அந்த நண்பர். பாருங்க, இதான் உங்களோட லிஸ்ட். நம்ம அந்த
திருமணத்துக்கு வரும்போது திருமணத்துக்குலாம் வந்து ஒரு மளிகை லிஸ்ட் எழுதுவாங்க. ஒரு பெருசா போயிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட். சமையலுக்கு எழுதும்போது. அந்த மாதிரி அந்த ஐயா எடுத்துட்டு வந்தாங்க. இதாங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த ஆசைன்னு கேட்டாராம். அப்போ நம்மளோட ஆசை எந்த அளவுக்கு குறைக்க நம்ம மனம் என்ன பண்ணும்னா, நம்ம வந்து இறைவனை நோக்கிய பயணத்துக்கு நம்ம இன்பமா வாழ்வதற்கு அது நம்மளுக்கு விளையும். நெறைய ஆசைகள வச்சுட்டே இருந்துட்டு அத வந்து நிறைவேத்தாம இருந்தா என்ன ஆகும் அப்டின்னா, அதுவே நமக்கு ஒரு வெறுப்ப, ஒரு வெறுமைய, கவலைய, ஒரு வந்து உற்சாகம் இல்லாத ஒரு நிலைய, ஒரு நெகட்டிவான ஒரு அன்பரா நம்மள வந்து புரியறதுக்கு, நம்மள வந்து ஒரு சொல்லுவாங்களே, "என்னையே நான் நொந்துக்கிறேன். வேற என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள திட்டிக்கிறது, கடவுள திட்டுறது, நம்மள சூழ்நிலைய திட்டுறது, நமக்கு சுத்தி இருக்க அன்பர்கள திட்டுறது இப்படிலாம் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் இல்லாம அந்த ஆசைய வந்து நிறைவேத்திக்கணும். இல்லன்னா லிஸ்ட்ல இருந்து தூக்கிடணும். தூக்கிட்டு இந்த ஆசை என்னுள் எழாமல் வெளி போடிருப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன ஆசைகள் இருக்கு அத நிறைவேத்திட்டே வந்துட்டு, நம்ம அச்சீவ்மென்ட் லெவல்ல அந்த இதுலயே போயிட்டே இருக்கும்போது, எந்த மாரி ஒரு நம்மளுக்கு ஒரு டாஸ்க் வந்தாலும் அத நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வந்து அத வந்து சக்சஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆசை சிரமத்தில் பயிற்சினால கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இப்ப நம்ம இவ்வளவு தூரம் ஆசை சிரமத்தில் பயிற்சி வந்து பார்த்தோம். இப்ப பேராசை என்பதற்கு நேரா என்ன போட்டிருக்காங்க மகரிஷி? நிறைமனம். பேராசை வந்துச்சுனாலே நிறைமனமா இருக்கும்போது பேராசை நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து உலக பொருட்களின் மீதான பற்றுகளுக்கு மாற்றாக எந்த மனநிலை வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு அந்த பற்று இருந்துச்சுன்னா என்னதாங்க பற்றின்மை வரணும். பற்றின்மை வந்தாதான் நம்ம தோசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தோசைக்கல்ல ஒட்டிச்சுன்னா தோசை சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா அதுலயே ஒட்டிக்கும். பட் அது தோசை அழகா வந்துச்சுன்னா நம்மளால சாப்பிட்டுக்க முடியும். நல்லா அந்த தோசையை நம்ம வந்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம இதுல என்ன ஒரு விஷயம்னா மக்கள் வந்து எதுல பற்று வைக்கணுமோ அதுல பற்று வைக்கிறது இல்ல. பற்றற்றான் தாளினை பற்றுக. அந்த மேல பற்று வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இறைவன் மேல பற்று வச்சுட்டோம்னா, மத்த பற்றெல்லாம் விடுறதுக்கு அதுவே ஒரு வழிவகுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எதுலலாம் வைக்கக் கூடாதோ, அதுல போய் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? திருப்பி மயக்கத்துல மாயையில விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அத ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, திருப்பியும் அந்த சந்தோஷத்த வந்து நானு அடுத்தடுத்து அனுபவிக்கிறதுக்கான செயல்கள செய்ய மாட்டாங்க. அதுல பற்று வைக்க மாட்டாங்க. துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையிலேயே திருப்பி ஆழ்ந்து அத 10 பேர்கிட்ட போய் பேசுவாங்க. அதே விஷயத்த வந்து திருப்பி ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு அந்த எண்ணத்துக்கு அவங்க வலிமை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு? இது என்ன பண்றது? அப்ப அதுல அவங்க பற்றோட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பற்றோட இருக்கிறதுனால தான் அவங்க மத்த இடத்துல வர முடியல. அப்ப பற்று விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன நடக்கும்? அங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் பற்றிடுவோம்? எல்லாம் நீங்க தான் அப்படின்னு ஒரு சரண்டர் வந்துரும். அப்ப பற்றற்றான் தாளினை பற்றுக. மத்த பற்றெல்லாம் விட இருக்குன்னும்போது இறைவனை நோக்கிய பயணத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தேவையை ஒட்டி ஆசைகளை நிறைவேற்ற இந்த ஆசை சிறுமித்தல் பயிற்சியை நம்ம செய்யும் போது வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி தான் அமையும். அப்ப எங்க பற்று வைக்கணுமோ அங்க இறைவன் மேல பற்று வச்சுட்டு மத்த பற்றெல்லாம் இல்லாம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாகவும் நிறைவாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.